பொறுமைசாலிகளாகவும் எதற்காகவும் யாருக்காகவும் இவங்களை மாற்றிக்கொள்ள முடியாத நபர்களாக இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். இவங்களை நம்பி வரவங்களை ஆதரிப்பாங்க. சுயநலத்துடன் கூடிய கொஞ்சம் பொதுநலமும் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே இவங்களை மாற்றிக்கொள்ள கொள்ளாத இயல்பு இவங்க கிட்ட இருக்கும். வேகமாக செயல்பட்டாலுமே விவேகம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே பல முறை யோசித்த பின் தான் அவங்க இந்த ஒரு முடிவு எடுப்பீங்க. தெய்வீக வழிபாடு உங்ககிட்ட இருக்கும். நீதி நேர்மை அப்படிங்கிற பண்பு இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த வித தொழிலாக இருந்தாலும் சரி, அதை ஞானத்தோடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சமூக சேவை செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். பிற்காலத்தில் செழிப்போடு வாழ்வதற்காக சேமிப்பு உங்ககிட்ட இருக்கும். தான தர்மம் செய்கிறதா இருந்தாலுமே மற்றவங்களுக்கு உபகாரங்கள் செய்வதையுமே லட்சியமாகவும் மிகவும் சிறப்பாகவும் செயலாற்றக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் பொறுமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொறுமைக்கு பின்னாடி கோபமுமே இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை யாராலையுமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லதற்கு ஏற்ப வாழக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் பாதகமாக இருக்கும், என்ன செஞ்சீங்கன்னா இந்த பாதகமான பலன்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஒரு சில விஷயத்தை தவிர்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி நேர்மை அப்படின்னு வாழக்கூடியவங்க தாங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. முதல்ல கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எவ்வளவு சிறப்பான செயலை செஞ்சாலுமே அதோட முழுமையான பலனையும் பெற முடியல அப்படின்னு நிறைய தடவை நீங்கள் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சங்கடங்கள் தீர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும். அதே போல் பரிகாரமாக நீங்கள் அபிராமி அன்னையை வழிபட்டு வருவதும் அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு வருவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற பதிவையும், மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கவும், உங்களோட செயல்களில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கவும் நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல தாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்குமே நல்லவங்களாக இருக்கிறதுனாலேயே நிறைய கண் திருஷ்டிகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதனாலேயே பெரும்பாலான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். நீங்கள் நல்லது நினச்சி ஒரு விஷயத்தை செய்வீங்க, அதோட பயன்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். இந்த நல்ல பயன்களை பெற நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்கிறது சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். கண் திருஷ்டி கோளாறுகள், அதே போல் உங்களுக்கு ஏற்படுகிற காரிய தடைகள், இது எல்லாத்தையுமே விளக்க கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அது ஒரிஜினலாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. இவ்வளோ சொல்லிட்டீங்க, அந்த ஒரிஜினல் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க அப்படிங்கிறது புரியுது. ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வடிவில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவையோ நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. 90 87 67 77 89 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஒரு கருங்காலி பொருள் தேவைப்படுதோ அதை வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து முழுமையாக விளக்க பெற இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து நாம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? முதல்ல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், இவங்க வந்துட்டு எப்போவுமே வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய நல்லது பண்ணியே உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவுமே ஏற்பட்டிருக்கும். இந்த பின்னடைவுலாம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு சாதகமாக பல வாய்ப்புகளை கொடுக்க போகுது.
உங்களோட நட்சத்திரநாதன் சூரிய பகவானும் சனி பகவானும் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு எளிதாக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் இவங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருந்தாலுமே இந்த மாதத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் உங்களோட ஒவ்வொரு வேலைகளுமே எளிதாகவும் தடைபட்டிருந்த வேலைகளை சுறுசுறுப்பாகவும் நடைபெற உதவியாக அமைய போகிறாங்க. இதன் மூலம் நீண்ட காலமாக இருந்த கனவு நனவாகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுமே சாதகமாக முடியும். அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்களோட சிறப்பான பலன்கள் மூலம் பதிவு உயர்வு கிடைக்கும் யோகமும் அமைய போகுது. உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சால் போதும். எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். உடலில் இருந்த நலிவு விலகும், ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை வரும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செஞ்சு வருகிற கேது பகவான் பாக்கிய குருவோட பார்வை உண்டாகும் பொழுது குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். வியாபாரத்தில் எதிர்ப்பு, பிரச்சனை, போட்டிகள் அப்படின்னு இந்த மாதிரியான நிலை எல்லாமே இப்பொழுது கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். எதிர்ப்புகள் பிரச்சனை காணாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாளர் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுக்கிரன் ராகு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா செயல்லையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனத்தை செயல்படுத்தணும். கடன் வாங்குறதா இருந்தாலும் கடன் கொடுக்கறதா இருந்தாலுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வேறு ஆசைக்கு இடம் கொடுக்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே கவனமாக வச்சுட்டு மனதில் செயல்படுறது உங்களோட நிலையை உயர்த்த உதவியாக இருக்கும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனம் என்ன சொல்லுதோ அதுபடி தாங்க இவங்க அவளோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோகம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களோட ராசியில் உண்டாகிறதுனால தெளிவாகவும் திட்டமிட்டும் நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களோட செல்வாக்கும் அந்தஸ்தும் இப்பொழுது உயர்ந்து காணப்படும். நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிடும். 6ஆம் இடத்துல ஆத்மகாரகன் உங்களோட ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு அசாத்தியமான வகையில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். உங்களோட அனைத்து எதிர்பார்ப்புகளுமே இப்பொழுது நனவாகும். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களோட நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண போறீங்க. இதுவரைக்கும் மனதில் இருந்த சிரமங்கள் குறையும். நீங்க மேற்கொள்ள முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். தடைப்பட்ட வேலையுமே விறுவிறுப்பா நடக்கும். அரசு வழியில நீங்க எடுக்கிற முயற்சிகள் சாதகமா அமையும். உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உடல் நிலையில் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை உங்களுக்கு உருவாக போகுது. விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே அதற்கான பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. வயதானவங்க நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகி ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு சீராக இருக்கும். மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. அதன் பிறகு சித்திரை 1, 2ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு துணிச்சலோடையும் தைரியத்தோடும் செயல்படக்கூடியவங்க தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் வக்கர நிவர்த்தி ஆகி கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே ரொம்பவும் தைரியமாக செயல்பட தொடங்க போகிறீங்க. நினச்ச வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. செல்வாக்கு உயரும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி விருத்தியை கொடுக்கும். புதிய முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். சனியும் சூரியனும் உங்களோட செல்வாக்கை மேலும் உயர்த்துவாங்க. தடைப்பட்ட வேலையை வெற்றியடைய உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய இந்த மாதம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில், வாழ்க்கை, குடும்பம்னு நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி மனதில் ஒரு நிம்மதியான நிலை உண்டாக போகுது. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சுட்டு வரவங்களுக்கு உயர்வு உண்டாகும். வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். குழந்தைகளோட நலனிலை கொஞ்சம் அக்கறை செலுத்தினா நல்லது. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகுவும் சுக்கிரனும் சுப பலன்களை உண்டாக்கி தருவாங்க. இருந்தாலுமே நீங்கள் தேவையற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுறது நல்லது. ஏன்னா தேவையற்ற ஆசைகள் உங்களை பல பிரச்சனைகளை சிக்க வைக்கும் கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும்.
எதிர்பார்த்த செல்வாக்கு கிடைக்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து பலனாக பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதை உபயோகம் செஞ்சுக்கிறது உங்களோட கையில் தான். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.